ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் எம்எஸ் கெமிஸ்ட்ரி. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால இப்போ அங்கங்கே ஃபீவர், கோல்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் கூட எங்களுக்கெலாம் கோல்டானால எங்கள் அம்மா கஷாயம் வச்சு தந்தாங்க. இந்த மஞ்சத்தூள், பெப்பர், துளசி, கற்பூரவள்ளிலாம் போட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், இல்லை நிறைய மெடிசினல் எஃபெக்ட் இருக்குன்னு. பட் இதிலலாம் என்ன பயோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? துளசியில் பார்த்தீங்கன்னா யூக்ளினால் என்ற கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. கற்பூரவள்ளியிலையும் யூக்ளினால் என்ற கெமிக்கல் காம்பவுண்ட் கொஞ்சம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது தவிர்த்து தைமால்னு நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. துளசிலையும் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. பட் மேஜராக ப்ரெசென்ட் ஆகிருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா யூக்ளினால் காம்பவுண்ட் தான். டர்மரிக்கில் பார்த்தீங்கன்னா குர்குமின் என்ற காம்பவுண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெப்பரில் பார்த்தீங்கன்னா பெப்பரின் என்ற காம்பவுண்ட் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா காம்பவுண்டுமே ஒரு பயோஆக்டிவ் தன்மை கொண்டது, அதாவது ஆன்டி ஏஜென்ட் தன்மை கொண்டது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஏஜிங், ஆன்டி கேன்சர்னு நிறைய டிஃப்ரென்ஸ் தன்மை கொண்டது. இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நான் சொல்ல மறந்த டர்மரிக்கோட மஞ்சள் கலர் காரணமே இந்த குர்குமின் சப்ஸ்டன்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய தன்மைகள் கொண்டது தான் இது.